ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஈவா ஃபுட் கோர்ட். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ட்விஸ்டட் டோனட் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே நல்லா புரியும். நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது ரெசிபி வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 3 ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ட்ரை ஈஸ்ட் 1 ஸ்பூன் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முட்டையை இது கூட சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் பாலை, காய்ச்சின பாலை வெதுவெதுப்பாக்கி இது கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம பீட் பண்ணுறதுல தான் இந்த சர்க்கரை தின்னுட்டு இந்த ஈஸ்ட்டு நல்லா வேகமாக க்ரோத் ஆகும். 2 நிமிஷம் தொடர்ச்சியாக பீட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ப்ளஃபியாக கிடைக்கும். அந்த பீட் பண்ணதில் ஒரு 400 கிராம் மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு 2 பிஞ்சு உப்பு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துட்டு வத்தலை கொஞ்சம் ரொம்ப வர வர தன்மையாக இருக்குது மாவுனா இன்னும் கொஞ்சம் வெதுவெதுப்பான பாலை இது கூட சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். பிசையும்போது அதுக்கு முன்னாடி ஒரு 20 கிராம் பட்டரை இது கூட சேர்த்து அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெரட்டி உருட்டி ஒரு பவுலில் ஒரு 20 நிமிஷத்துக்கு காட்டன் துணி போட்டு காற்றுப்படாமல் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், டபுள் சைஸில் வந்துருச்சு. 20 நிமிஷம் கழித்து நல்லா டபுள் சைஸாக பெருசாக உப்பிட்டு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து மேடையில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மாவை தூவி விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைகிறது கண்டினியூவாக ஒரு 15 நிமிஷம் நீங்கள் இழுத்து இழுத்து துணி துவைக்கிறது மாதிரி பிசைஞ்சு விட்டுறணும். அப்போ தான் நல்லா சாஃப்ட் கிடைக்கும். பிசைந்த மாவை ஒரு சின்ன சின்ன துண்டாக நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஒரு உருண்டை மாவை எடுத்துட்டு இப்படி தரையில் உருட்டணும். உருட்டும்போது சென்ட்ரலில் இருந்து தான் உருட்டணும். உருட்டும் போதே இப்படி திருப்பி திருப்பி அந்த ரோலை உருட்டணும். உருட்டிட்டு 2 மெத்தடில் நீங்கள் இந்த டோனட் பண்ணிக்கலாம். இப்படி எல்லா மாவையும் முறுக்கி ட்விஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு திரும்பியும் காட்டன் துணி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா இப்படி ப்ளஃபியாக கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸ்கில்லட்டை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் விட்டு மிதமான சூட்டில் இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ரொம்ப சூடாயிடுச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா கருகி போயிடும். கவனமாக இதை பொரித்து எடுத்துடலாம். கோல்டன் ப்ரௌனில் மிக்ஸி ஜாரில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்து அது கூட பட்டை கிராம் ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு ஆக்கிக்கலாம். பவுட்ரு ஆக்கிட்டு பொரித்து வச்சுருக்க டோனட் மேலே தூவி விட்டுறலாம். இப்போ நமக்கு சாப்பிட தயாராகிடுச்சு டோனட். இப்போ பாருங்கள், ஒரு காட்டன் சாஃப்ட்டில் நமக்கு டோனட் கிடச்சிருக்கு. சாப்பிடவும் மிக மிக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வீவர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.